சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இப்போது பார்ப்பதற்கு கேட்பதற்கு தயாராக இருப்பது இசை சொற்பொழிவு. இந்த இசை சொற்பொழிவு அப்படிங்கிறது பல கோணங்களில் நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி எப்படி அமைய போகின்றது அப்படின்னா, ஞானாசிரியர் பவானி சிவ தியாகராஜன் ஐயா அவர்கள் நமக்கு பேருரையையும், அதே நேரத்தில் சிங்கப்பூரில் இருந்து சிவமாறன் சித்தார்த் என்ற சிவமாறன் நமக்கு இசையையும் கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா பவானி தியாகராஜன் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்பி ஆரூரருக்கு கற்றொளி எழுப்பிய அந்த ஒரு நிகழ்வை மட்டும் சொன்ன உடனேயே ஐயாவை பற்றி நன்றாக தெரியும். பவானி திருக்கூட்டத்தின் தலைவராக இருப்பவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சைவ பணியில் தன்னை ஈடுபடுத்தி முழுவதுமாக சைவத்திற்காகவே வாழ்ந்து கொண்டு வருபவர்கள் அப்படிங்கிறது ஐயாவுடைய பழகின எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய திருத்தொண்டுகள் செய்து வர்றாங்க. கோயில் புனரமைப்பு செய்வது என்று நிறைய விஷயங்கள்ல ஐயாவுடைய பங்களிப்பு சைவத்திற்கு மிகவும் பெரிய ஒரு தொண்டாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி தமிழ் முறைப்படி, தமிழ் வழிபாட்டு முறை என்று சொல்லப்படும் கூட நன்னீராட்டு விழாவில் இருந்து அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ் திருமுறைகளை மிக அழகாக கொண்டு செல்லும் ஒரு எளிய வழிமுறையில் நம்ம எல்லாரையுமே வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஞானாசிரியர் ஐயா அவர்களுடைய நாதத்தின் வழியாக எத்தனையோ பேரை திருமுறைகளுக்குள்ளாலேயும் சைவ சித்தாந்தத்திற்குள்ளாலேயும் தமிழ் வழியிலையும் கொண்டு கொண்டிருப்பது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையாக நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஐயா தான் இன்று நம்மோடு இணைந்து பேருரையை வழங்க இருக்கின்றார்கள். இசையை கொடுப்பதற்காக செல்வன் சித்தார்த் என்ற சிவமாறன் மிகவும் வளர்ந்து வரும் ஒரு கலைஞன் அப்படின்னு தான் சொல்லணும். சிங்கப்பூர் நேஷனல் இன்ஜினியரிங் கல்லூரியில் A லெவல் முடித்து இராணுவத்தில் 2 வருடங்கள் பயிற்சி முடித்து இப்போது NUSல் இளநிலை பட்டம் பயில போகும் ஒரு மிகச்சிறந்த மாணவர். 10 வருடங்களாக சிங்கையில் உள்ள ஆலாபனா ஆர்ட்ஸ் இசைப்பள்ளியில் திரு ரகுராமன் அவர்களிடம் மிருதங்கமும் திருமதி பானுமதி அவர்களிடம் வாய்ப்பாட்டும் பயின்று வருகின்றார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஓதுவார் ஐயா நம்ம சிங்கப்பூரில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஓதுவார்களிடம் குழந்தை பருவத்தில் இருந்தே திருமுறை பயின்று வருபவர் இன்றும் ஏதாவது ஒரு இடத்துல இசை கச்சேரி இசை நிகழ்ச்சி அப்படின்னாக்க கண்டிப்பாக சித்தார்த்தை நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். இளம் வயதிலேயே பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு உயிர் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். மாநாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகள் பெற்றவர். இன்றும் பலருக்கு மிருதங்கம் வாசித்து கொண்டும் வருவதை நாம் பார்க்கின்றோம். சிவமாறனுடைய மிருதங்கம் மற்றும் திருமுறையில் இருக்கும் ஈடுபாட்டையும் பாராட்டி மார்கழி தெய்வத்தமிழ் இசை விழா அமைப்பினர் சென்னையில் திருமுறை இசை லய இளவரசு என்ற பட்டம் வழங்கி ஊக்குவித்திருக்கின்றார்கள். இவர் மேலும் மேலும் பல பட்டங்கள் பெற வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வைத்து இதோ உங்களுக்காக இசை பேருரை 9ஆம் திருமுறையில் இருந்து கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதில் என்னன்னா 2 பாகங்களாக வருவதற்கு இருக்கின்றது. 9ஆம் திருமுறை என்று சொல்லும்போது நமக்கு திரு இசைப்பா திரு பல்லாண்டு என்பது தெரியும். முதல் பாகம் திரு இசைப்பாவாகவும் 2வது பாகம் திரு பல்லாண்டாகவும் வருவதற்கு இருக்கின்றது. கேட்டு ரசிப்போமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். விநாயகர் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே.
நால்வர் துதி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய நம்முடைய சிங்கப்பூர் நம்பி ஆரூரருடைய ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக 9ஆம் திருமுறையை பன்முக நோக்கில் சிந்திக்கக்கூடிய இந்த அமர்வில் இறைவனுடைய கருணை கூட்டிவிக்க குருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இறைவனுடைய கருணையினாலே இந்த வாய்ப்பினை இறைவன் திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி திருவருட்கருணையை முன்னிறுத்தி 9ஆம் திருமுறையினுடைய சில பாடல்களை சிந்திக்கின்ற முறையில் பெருமானுடைய அருளாலே முற்படுகின்றோம். பாடல்களை நம்முடைய சிங்கப்பூர் அன்பர் அரவிந்தன் ஐயாவுடைய திருமகனார் நம்முடைய சித்தார்த் அவர்கள் பண்ணோடு இசைத்து பாட பொருளை சிந்திக்கின்ற வாய்ப்பை திருவருள் அடியனுக்கு பணித்திருக்கிறது. அந்த வகையில் குருவருளையும் திருவுருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி கொண்டு இறைவன் கருணையினாலே 9ஆம் திருமுறையில் முதல் பாடலாகிய ஒளிவளர் விளக்கே என்கின்ற இந்த பாடல்ல இப்பொழுது நாம சிந்திக்க இருக்கின்றோம். முதல் பாடல் இசைப்பாவினுடைய முதல் பாடல். முதற்கண் திரு இசைப்பா என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய பொருள் என்ன என்பதை முதற்கண் நாம் பார்க்கலாம். பா என்றால் பாடல் என்பது எல்லோருக்கும் தெரியும். இசைப்பா என்றால் நம்மை இசைவிக்க கூடியது என்பதனால இசைப்பா என்று பொருள். எதனோடு இசைவிப்பது அப்படிங்கும் பொழுது சிவமாகிய செம்பொருளோடு நம்மை இசைவிக்கின்ற பா என்பதனால இதற்கு திரு இசைப்பா என்று பெயர். இதை நமக்கு அருளியவர்கள் திருமாளிகை தேவர் முதலாக 9 அருளாளர்கள் நமக்கு இந்த திரு இசைப்பாவை அருளியிருக்கிறார்கள். 9ஆம் திருமுறை என்பது 2 பகுதியாக திரு இசைப்பா மற்றும் திரு பல்லாண்டு என்று 2 பகுதியாக அமையப்பட்டிருக்கிறது. அதுல முற்கூறாக இருக்கக்கூடிய இசைப்பாவிலிருந்து சில பாடல்களும் பிற்பகுதியாக இருக்கக்கூடிய பல்லாண்டிலிருந்து சில பகுதிகளையும் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இறைவனை நமக்கு போற்றுகிற முகத்தானாக திருமாளிகை தேவர் அருளிய முதல் பாடலாகிய ஒளிவளர் விளக்கே என்கிற அந்த பாடல் பொருளை நாம் சிந்தித்து அதனைத் தொடர்ந்து நம்முடைய அன்பர் சித்தார்த் அவர்கள் இசையோடு இசைக்க இருக்கிறார்கள். இறைவனை பற்றி நம்முடைய திருமாளிகை தேவர் நமக்கு அருள் செய்கிற பொழுது இந்த பதிகத்துல மிக ஆழமான குறிப்பை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு கருத்து அமைந்திருப்பதை இசைப்பா படிக்கிற அனைவருக்கும் நன்கு தெரிந்திருக்கும். விளம்புமாறு விளம்பே, இசையுமாறு இசையே, பணியுமாறு பணியே, பாடுமாறு பாடே என்று இந்த பதிகம் முழுக்க நம்முடைய திருமாளிகை தேவர் அருளி இருக்கிறார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த செயலுக்கு இறைவனுடைய கருணை நமக்கு துணை நிற்க வேண்டும். அவனுடைய உதவி இல்லாமல் நம்மால் ஒரு செயலை செய்ய இயலாது. நாம் இறைவனை பாடணும் என்று விரும்பினால் அவன் நம் உள்ளத்திலிருந்து பாடுமாறு பணித்தால்தான் நாம் அவனை பாட முடியுமே அன்றி நான் விரும்புகிறேன் என்பதற்காக அவனை நான் பாடிவிட முடியாது. நான் அவனை பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டா இறைவன் என்னுள் இருந்து பேசினால்தான் நான் பேச முடியுமே அன்றி அவ்வாறு இறைவன் என் உள்ளிருந்து பேசவில்லை என்றால் என்னால் அவனை பற்றி பேச இயலாது. எனவே இப்படி ஒவ்வொரு செயலும் பணிதல் என்றால் அவன் பணித்தாத்தான் நம்ம பணிய முடியும். பாடுதல் என்றால் அவன் பாடினாத்தான் நம்ம பாட முடியும். இதுதான் இங்க சொல்லப்பெறுகிற நிலை.
இதற்கு ஆழமான கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் சைவ சித்தாந்தத்துல 11ஆம் திருமுறையில நம்முடைய 11ஆம் நூற்பாவுல சிவஞான போதம் 11ஆம் நூற்பாவுல காணும் உபகாரம் என்று பேசப்படும். காட்டும் உபகாரம், காணும் உபகாரம் என்று இறைவன் நமக்கு செய்கின்ற உதவி 2 வகைப்படும். காட்டும் உபகாரம் என்பது கண்ணுக்கு சூரியன் பொருளை காட்டுவது போல, அது காட்டும் உபகாரம் என்று பெயர். இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் அது செய்திருக்கிற புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் ஏற்ப அதற்குரிய பொருளை காட்டுகிறான். காட்டியதோடு அவனுடைய உதவி நின்று விடுவதில்லை. அதை காணுகிற பொழுது அவனும் கூடவே இருந்து காணுகிறான். ஆனால் அந்த காணுகிற அனுபவத்தை உயிருக்கு தந்து தான் உதவியாக நிற்கிறான். எனவே காணும் உபகாரம் என்பது உயிர்கள் செய்திருக்கிற அந்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப காட்டப்படுகிற பொருளில் உயிரினுடைய அறிவு செல்ல வேண்டும் என்றால் அவன் உடனிருந்து செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துகிற உதவியைத்தான் இங்கு காணும் உபகாரம் என்று சிவஞான போதம் நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த காணும் உபகாரம் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், கண் ஒரு பொருளை காண அந்த கண் காணுகிற பொழுது ஆன்ம அறிவு அந்த கண் கூடவே இருக்க வேண்டும். கண்ணை விட்டு ஆன்ம அறிவு விலகி நிற்குமானால் நம்முடைய கண்ணால் பொருளை காண இயலாது. ஆனால் கண் திறந்திருக்கும், எதிரே பொருள் இருக்கும். ஆனால் அந்த பொருள் என்ன என்பது நம் அறிவுக்குள்ள பொருந்தாது இருக்கும். அதனாலதான் ஒரு எளிமையா சொல்ல வேண்டும் என்றால், வாகனம் ஓட்டுபவர்கள் கைபேசியை வைத்துக்கொண்டு வாகனம் ஓட்ட வேண்டாம் என்று அரசு வலியுறுத்துகிறது. எதனால்? நம்முடைய அறிவு ஒரு நேரத்தில் ஒரு செயலை செய்யும். நாம் கைபேசியில் நம் கவனத்தை கொடுத்து நம்முடைய அறிவை காதில் கொண்டு வந்து இருத்தினால் எதிரே இருக்கக்கூடிய பொருள் கண் திறந்திருந்தாலும் கூட அறிவுக்கு புலனாகாது. எனவே பயணம் செல்லுகிற அன்பர்கள் கவனமாக செல்ல வேண்டும். பயண நேரத்தில் வாகனம் ஓட்டுகிற பொழுது கைபேசியை தவிர்க்க வேண்டும் என்று எல்லா நாட்டு அரசும் அறிவுறுத்துகிறது. காரணம், கண்ணிலே அறிவு நின்றால் நாம் சாலையில் பாதுகாப்பாக செல்லலாம். காதிலே அறிவு நிற்குமானால் நம் பயணத்துக்கு நாமே இடையூறாக நிற்கிறோம். அது மற்றவருக்கும் இடையூறாக அமைகிறது என்பது அனைவரும் அனுபவத்தால் அறிந்த ஒன்று. இந்த உதாரணத்தை இங்க நீங்க வைத்துக் கொள்ளலாம். நாம் இறைவனை பார்க்கிறோம் என்றால் சிவம் நம்முள் இருந்து பார்ப்பதற்கு உதவி செய்கிறது. நான் இறைவனை பேசுகிறேன் என்றால் என்னுள் இருந்து அவன் பேசுகிறான். இதைத்தான் காணும் உபகாரம் என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உதவியை இறைவன் பயன் கருதாது செய்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பை ஒரு உயிர் நினைந்து நிற்குமானால் கண்ணீர் பெருக்கு ஏற்படும். அந்த அன்புதான் அவன் திருவடியில் கொண்டு வந்து நம்மை சேர்க்கும் என்பதுதான் 11ஆம் நூற்பாவின் கருத்தாக இருப்பது. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண் கடல் செலுமே என்பது அந்த நூற்பாவினுடைய கருத்து. எனவே இறைவன் நமக்கு செய்கிற அந்த உதவியை மனதில் வைத்து கொண்டால் இந்த பதிகம் நம்முடைய திருமாளிகை தேவர் அருடைய முதல் பதிகத்தினுடைய 10 பாடலும் இந்த செய்தியைத்தான் நமக்கு தருகிறது. அதுல முதல் பாடலை நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். இறைவன் எப்படி இருக்கிறான்? விளக்காக இருக்கிறான். இந்த விளக்கு எப்படிப்பட்ட விளக்கு என்றால் வளர் விளக்கு என்று குறிப்பிடுகிறார். நமக்கு ஒளிவளர் விளக்கு என்று குறிப்பிடுகிறார். ஏனைய விளக்கிற்கும் இந்த விளக்குக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டா, இது தானே பிரகாசிக்கின்ற விளக்கு. நாம் உலகத்தில் காணப்படுகிற சூரியன், சந்திரன், இன்னும் மற்றும் ஒளி பொருளா இருக்கக்கூடிய அனைத்துமே சுயம் பிரகாசம் உடையது அல்ல. அவையெல்லாம் மாயை. மாயையினுடைய பிரகாசம் என்பது எப்படிப்பட்டது அப்படின் பொழுது நமக்கு எளிமையாக உதாரணத்துக்கு சொல்லணும் என்று சொன்னால், அருக்கணி சோதி அமைத்தோன் காண்க, மதியில் தன்மை வைத்தோன் காண்க என்று மணிவாசக பெருமான் அறிவுறுத்துகிறார். சூரியனுக்கு
அந்த சுடர் என்கிற அந்த நெருப்பினுடைய தன்மையை வைத்தவன் இறைவன் என்று குறிப்பிடுகிறார். எனவே அது நமக்கு சுயம் பிரகாசம் போல தோன்றினாலும் உண்மையில் அது சுயம் பிரகாசம் உடையது அல்ல. அது போலதான். ஆனா இறைவன் என்பவன் யார்? அவன் தானே பிரகாசிக்க கூடியவன். எனவே அது எப்படிப்பட்டது? என்றும் ஒரு படித்தானதாக நிற்பது. எனவே ஒளிவளர் விளக்காக இருக்கிறது. இது உலப்பிலா ஒன்று என்று குறிப்பிடுகிறார். உலத்தல் என்றால் இறத்தல் என்று பெயர். இந்த சுடர் என்றும் பிரகாசித்துக் கொண்டிருப்பது. எனவே இந்த பிரகாசத்தை மறைக்கக்கூடிய பொருள் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சூரியனை கூட மேகக்கூட்டங்கள் சில நேரத்தில் மறைத்து நிற்கும். ஆனால் சிவமாகிய சுடரை மறைக்கக்கூடிய பொருள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, எந்த உலகத்திலும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பொருள் எங்கும் இல்லை. எனவே அது உலப்பில்லாததாக இருப்பது. இது நாம் அறிவால் எண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய பசு ஞானத்திற்கும் பாச ஞானத்துக்கும் அப்பாற்பட்டதாக நிற்பதனால உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வு என்று குறிப்பிடுகிறார். எனவே நாம் சிந்திக்க தொடங்கினால் நம்முடைய அறிவு எங்கே முற்று பெறுகிறதோ அங்குதான் அவனுடைய தொடக்கமே இருக்கிறது. எனவே நாம் சிந்தித்து சிந்தித்து பார்த்தால் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. எனவே பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே என்றும் சொல்லற்கு அறியானை என்றும் அவனை சொல்ல இயலாது என்பதையும் நமக்கு நிரம்ப இடங்கள்ல நம் பெருமக்கள் அருளியிருக்கிறார்கள். அந்த வகையில் அது உணர்வை கடந்த உணர்வாக இருப்பது. அப்ப ரெண்டு உணர்வு இங்கே குறித்திருக்கிறார். ஒரு உணர்வு ஆன்ம அறிவாகிய உணர்வு. அந்த ஆன்ம அறிவு ஆகிய உணர்வை கடந்த உணர்வாக இருப்பது. ஏன்னா அவன் உணர்வாக இருக்கிறான். நமக்குள்ள எப்படி இருக்கிறான் இறைவன் அப்படின்னு கேட்டா, உயிருக்கு உயிராக இருக்கிறான், அறிவுக்கு அறிவாக இருக்கிறான், உணர்வுக்கு உணர்வாக இருப்பவன் இறைவன். எனவே அவன் அனுபவத்துக்குரிய உணர்வு. எனவே உணர்வினால் உணர முடியாது. ஆனா அதே சமயத்துல நம் அறிவு என்கிற உணர்வு கொண்டு தேடினால் அது அகப்படாது. ஆனா அவன் அருளால் அகப்படுகிற பொருள் என்பதனால உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே என்று போற்றுகிறார். இந்த உணர்வுக்கு கடந்து நிற்கக்கூடிய பொருள் அனுபவத்துக்கு கிடைக்கக்கூடியதா? ஆம், அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய பொருள். எப்படி இருக்கும்? தேன் போன்று இருக்குமா அப்படின்னா, உவமைக்காக தேன் போன்று சொல்லப்படுகிறது. ஆனா தேன் அல்ல, அது சித்தத்துள் தித்திக்கின்ற தேனாக நிற்பது. எனவே நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எழும்பு உள் நெக ஆனந்த தேன் என்பார் மணிவாசக பெருந்தகை. தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்று போற்றுவார். அந்த தித்திக்கின்ற தேனாக இருப்பதனால இது எங்கே இருக்கும்? சித்தத்துள் தித்திக்கின்ற தேனாக. அறிவுக்குள் இந்த ஆனந்தம் நமக்கு அகப்படக்கூடியதாக இருக்கிறது. எப்ப? அவன் அருளால. எனவே அவன் அருள் கருணை நமக்கு கூட்டி வைக்குமானால் அறிவுக்குள் அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும் என்பதனால சித்தத்துள் தித்திக்கின்ற தேனாக அன்பு உடைய உள்ளத்தில் அது ஆனந்தத்தை தருவதனால அழிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே என்று பயன்படுகிறார். அப்ப சித்தாந்த நோக்குல சொல்லணும்னா துரியம் துரியாதீதம் என்று சொல்லப்பெறும். அப்படி அறிவுக்கு அப்பால அனுபவமாக விளைகின்ற பொருளாக இருப்பதனால அந்த துரியாதீத பொருளாக நின்று ஆனந்தத்தை தரக்கூடியது என்பதனால இது விளக்காக, உணர்வு கடந்து நிற்கக்கூடிய உணர்வாக, கனியாக, அது மட்டுமல்ல தேனாக இருக்கக்கூடிய. இது எங்கே இருக்கிறது? அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது. எனவே அம்பலத்துள் ஆடுகின்ற நிலையில ஆடுகிற பொருளாக இருக்கிறார். அந்த கூத்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா, தெளிவலர் தெய்வ கூத்தாக இருக்கிறது. எனவே காட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பொருள் நமக்காக, நமக்கு அருள்வாளிப்பதற்காக, நாம் காட்சிக்கு புலனாகிற வண்ணமாக இறங்கி வந்து தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற பெருமானாக அவன் நின்று அருள்வாளிக்கிறான். அந்த நடனம் உயிரின் பக்குவத்துக்கேற்ப ஊன நடனம் என்றும் ஆனந்த நடனம் என்றும், அது
3 வகையாக ஊனக்கூத்து, ஞானக்கூத்து, ஆனந்த கூத்து என்று போற்றப்பெறும். அது உயிரின் பக்குவத்துக்கேற்ப அமையும். எனவே அந்த வகையில் அத்தகைய அந்த கூத்து உகந்து ஆடுகிற பெருமானை தொண்டனேன் ஆகிய நான் துதிக்குமாறு எனக்கு நீ அருள வேண்டும். அவன் எனக்குள் இருந்து அருள் செய்தாத்தான் நான் அவனை துதிக்க முடியும் என்று போற்றுகிறார் திருமாளிகை தேவர். முதல் பாடல்ல இந்த செய்தியை சொன்னவர் பின்வருகிற பாடல்களில் முன்பு சொன்னது போல பணியுமாறு பணியே, நுகருமாறு நுகரே, காணுமாறு காணே என்று போற்றுகிறார். அவன் உபகாரம் இல்லை என்றால் நாம் அவனை அறிந்து அனுபவிக்க இயலாது என்பதை தெரிவுபடுத்துகின்ற அற்புதமான பாடல் முதல் பாடல். அதை இசையோடு நாம் இப்பொழுது கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே. தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் ஆட அரங்காக. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் ஆட அரங்காக. வெளிவளர் தெய்வம் கூத்துகந்தாயை, தொண்டனேன் விளம்புமா விளம்பே. வெளிவளர் தெய்வம் கூத்துகந்தாயை, தொண்டனேன் விளம்புமா விளம்பே. தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம். நாம் அடுத்ததாக நம்முடைய சேந்தனார் அருளிய திரு இசைப்பாவிலிருந்து ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். இந்த பாடல் திருவீடி மிழலையில் அருளிய அற்புதமான பாடல். அனைவரும் பலரும் அறிந்த பாடல்தான். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை என்று தொடங்குகிறார். பெருமான் யாருக்கு கனியாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, அவன் கற்றவர்க்கு கற்பக கனியாக இருக்கிறான் அப்படின்னு குறிப்பிடுகிறார். இங்க கற்றல் என்பது ஞான ஆசிரியனிடத்துல உபதேசத்தை பெற்று அந்த நெறியில நின்று 5 எழுத்து மந்திரத்தை கணித்து வரக்கூடிய அன்பர்களுக்கு அவன் கனியாக நின்று அருள்பாலிக்கிறான் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். நம்முடைய திருமூல நாயனார் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுகிற பொழுது உலகுக்கு ஒரு கனி இருக்கிறது, அந்த கனி நமச்சிவாய கனி என்று குறிப்பிடுவார். அதைத்தான் நம்முடைய அப்பர் பெருமான் திருவாரூர்ல அருள் செய்கிற பொழுது கற்றவர் உண்ணும் கனியே போற்றி, கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி என்று அவரும் நமக்கு அருள் செய்கிறார். வள்ளுவ பெருந்தகை கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று குறிப்பிடுகிறார். அப்ப கல்வியின் பயன் என்பது இறைவன் திருவடி தாமரைகளை தொழுதலே என்று வள்ளுவ பேராசான் நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த வகையில் 5 எழுத்து மந்திரத்தை குருநாதனிடத்துல உபதேசமாக பெற்று அதை கணித்து வருகிற அன்பர்களுக்கு இறைவன் எவ்வாறு இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, அவன் கற்பக கனியாக இருக்கிறான். எனவே கற்றவர் விழுங்குகின்ற
கற்பக கனியாகவும், அப்படிப்பட்ட கனி மட்டுமல்ல, அவன் கடலாகவும் இருக்கிறான். எத்தகைய கடல் அப்படின்னு கேட்டா, கருணை என்பதில் மா கடலாக இருக்கிறான். எனவே அந்த பெருமான் கற்றவருக்கு கனியாக மட்டுமல்ல, கரையில்லாத கருணை மா கடலாக இருக்கிறான் என்று போற்றுகிறார். கடல் என்று சொன்னாலே கரை காணாதது கடல் என்று எல்லோரும் அறிந்த ஒன்று. கடலே கரை காண முடியாத பொழுது அது பெருங்கடலாக, இப்ப நம்ம வழக்கத்துல சொல்லுகிறோம், பசிபிக் மாக்கடல், இந்து மாக்கடல் என்று நம்ம சொல்லுகிறோம். இவையெல்லாம் இன்னும் பெரிதாக இருக்கிறது. இந்த கடலுக்கெல்லாம் கடலாக இருப்பது இறைவனுடைய கருணை என்பதனால கருணைமா கடலே என்று போற்றுகிறார். இந்த கடல் கண்ணுக்கு கரை தெரியாது இருந்தாலும் ஆனால் கரைக்கு அகப்பட்டு இருப்பது. ஆனால் இறைவனுடைய கருணை எந்த எல்லைகளுக்கும் உட்பட்டது அல்ல. எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான், ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் என்பார் மணிவாசக பெருமான். வான் கருணை என்று குறிப்பிடுவார். எனவே எல்லைக்கு உட்படாத கருணை என்பதனால கரையிலா மா கடல் என்ற வகையில இது கரையை கடந்திருக்கக்கூடிய கருணை கடலாக இருக்கிறது. எனவே ஐந்தெழுத்தை ஓதுபவருக்கு கனியாகவும், அவருக்கு அருள்பாலிக்கின்ற பொழுது கருணை என்பது கரை கடந்த கருணையாக இருப்பதையும் மற்றவர் அறியா மாணிக்க மலையாக நிற்கிறார் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வியப்பு என்னன்னா, மாணிக்கம் என்றாலே ஒளி உடையது, ஆனா இது அறியப்படாத ஒளியாக நிற்கிறது என்று குறிப்பிடுகிறார். அது எப்படி? மாணிக்க மணி என்று சொல்லிவிட்டீர்கள், ஆனா அந்த மாணிக்கம் மற்றவருக்கு அறியாததாக எப்படி நிற்கும் அப்படின்னு சொன்னா எளிமையாக விளங்கி கொள்ளலாம். சூரியன் எல்லோருக்கும் வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறது. கண்ணுடைய அனைவரும், பார்வையுடைய அனைவரும் அந்த சூரியனை காணலாம். கண் பார்வை இல்லாதவர்கள் அந்த சூரியனை காண இயலுமா என்றால் இயலாது. அப்ப பார்வை உடையவருக்கு சூரியன் ஒளி பொருளாகவும், பார்வை இல்லாதவனுக்கு இருள் பொருளாகவும் இருப்பது போலதான் சிவமாகிய செம்பொருள் அருள் ஞானம் உடையவருக்கு முன்னே சொன்னதாகிய கற்பனை கடந்து நிற்கக்கூடியதாக அது கனியாகவும் மா கடலாகவும் இருக்கிறது. அதை உணராதவர்களுக்கு அருள் ஞானம், சிவஞானம் என்கிற ஒன்று கைவர பெறாதவருக்கு அது உண்மையில் மாணிக்க மணிதான், ஆனால் மற்றவர் அறியா மாணிக்க மணியாக நிற்கிறது. அப்படிப்பட்ட அந்த மாணிக்க மணி யார் அவரை போற்றுகிறார்களோ, போற்றுபவருக்கு எளிவந்த பிரானாக இருப்பவன் இறைவன். எனவே மதிப்பவர் மனமணி விளக்காக நிற்கிறது, கருணை கடலாக நிற்கிறது, கனியாக நிற்கிறது, உள்ளத்துக்குள்ள மணி விளக்காக நிற்கிறது. எனவே மதிப்பவர் மனமணி விளக்காக நிற்கிறது. ஏன்? உள்ளத்தில் உரு சோதியாக. ஏன்னா நம்முடைய பெருமக்கள் இறைவனை சோதி என்று மிக பல இடங்கள்ல போற்றுகிறார்கள். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் இறைவனை போற்றுகிற பொழுது அவன் சோதி, சுடர் விட்டுடன் எங்கள் சோதி, மிக்கு சோதிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் என்று போற்றுகிறார் திருநாவுக்கரசு பெருமான். அதுபோல நம்பி ஆரூர பெருமானும் பல இடங்கள்ல அவனை சோதி என்று போற்றுகிறார். மணிவாசக பெருமான் சோதியே சுடரே என்று போற்றுகிறார். இப்படி நம் பெருமக்கள் இறைவனை சோதியாக போற்றுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சோதி உள்ளத்தில் விளங்கி தோன்றுகிற சோதியாக இருக்கிறது. எனவே மற்றவருக்கு அறியாத சோதியாகவும், மதிப்பவருக்கு மனத்தின்கண் விளங்கி தோன்றுகிற சோதியாகவும் நிற்கக்கூடிய பெருமான். அவர் எப்படிப்பட்டவர்? 3 அசுரர்கள் ஒரு நொடி பொழுது சேர்ந்த பொழுது அவங்க கேட்டுக்கொண்ட வரத்துக்கு ஏற்ப எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் ஒரு நொடியில் சிரித்து அவர்களை பொடியாக்கிய பெருமான். எனவே பகைவர்களை ஒரு நொடி பொழுதில் அழித்த பெருமானாகிய இறைவன் திருவீழி மிடலை திருத்தலத்துல விற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பெருமானை நான் காணுகிற பொழுது என்னுடைய கண்கள்
கண்ணீர் பெருக்கில் அப்படியே ஆனந்தத்துல நனைந்து நிற்கிறது. இது எப்படி நிகழ்ந்தது என்று நான் எண்ணுகிற பொழுது, இறைவன் என் உள்ளத்தில் நிறைந்தான். என் உள்ளத்துல நிறைந்ததனுடைய நிகழ்வாக, அந்த காரணத்தினால, காரியமாக என் கண்கள்ல கண்ணீர் பெருக்கு வெளிப்பட்டது. நம்ம இல்லங்கள்ல பார்க்கிறோம், மண்ணுக்கு கீழே இருந்து நீரை மேலே கொண்டு வந்து வீட்டின் உச்சி பகுதியில ஒரு தொட்டி வைத்து அதை சேமிக்கிறோம். அது தண்ணீர் நிறைந்து விட்டால் மேலிருந்து கீழே கொட்டுகிறத பார்க்கிறோம். அது மாதிரிதான் பரம்பொருளாகிய இறைவன் நம் நெஞ்சுக்குள் நிறைந்து விட்டால் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கு தானாக வந்துவிடும். இது யாரும் இதை அடைக்க இயலாது. ஏன்? அன்பு என்பது அடைபடுகிற பொருள் அல்ல, அது எல்லையில்லாது. அதுபோல அந்த பரம்பொருள் நம் நெஞ்சத்தில் நிறைகிற பொழுது உள்ளம் குளிரும். உள்ளம் குளிர்ந்து விட்டது என்பது எப்போது தெரியும்? கண்கள்ல வருகிற கண்ணீர் அதை நமக்கு காட்டி கொடுத்து விடும். எனவே என் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே என்று சேந்தனார் பெருந்தகை மிக அற்புதமாக கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். எனவே உள்ளம் எப்போது குளிரும்? நமக்கும் கண்கள்ல கண்ணீர் வருகிறது. ஆனால் அந்த கண்ணீர் குளிர்ந்த கண்ணீராக இல்லை, வேதனையாலும் வருத்தத்தாலும் துன்பத்தாலும் காம கோப குரோத லோப மோக மத ஆச்சரியங்களால சிக்கி கொண்டு வருகிற கண்ணீராக இருப்பதனால அந்த கண்ணீர் வெந்நீர் ஊற்றாக இருக்கிறதை ஒழிய தண்ணீராக அது இல்லை. ஆனா நம்முடைய சேந்தனார் பெருந்தகை சொல்லுகிறார், உள்ளம் குளிர்ந்தது. உள்ளம் எப்போது குளிரும்? வஞ்சமில்லாத போது உள்ளம் குளிரும். அப்படி வஞ்சமில்லாத இறைவனை உள்ளத்தில் அவன் அருளால நினைந்ததனால, நினைந்து நினைந்து ஊறிய காரணத்தினால அந்த ஊறிய உணர்வு கண்கள்ல கண்ணீர் பெருக்காக வந்து என் கண்ணையும் குளிரச் செய்திருக்கிறது என்று அருளியிருக்கிறார். நாமும் கண் குளிர செவிக்குள் இந்த திருப்பாடலை செவி மடுப்போமாக. திருச்சிற்றம்பலம். கற்றவர் வேழுங்கும் கற்பக கணியை கரையிலா கருணை மாகடலை. கற்றவர் வேழுங்கும் கற்பக கணியை கரையிலா கருணை மாகடலை. மற்றவர் அறியாம் மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை. மற்றவர் அறியாம் மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை. செற்றவர் பூரங்கள் செற்றயம் சிவனை திருவிழிமிழலை வீற்றிருந்த. செற்றவர் பூரங்கள் செற்றயம் சிவனை திருவிழிமிழலை வீற்றிருந்த. கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. குளிர என் கண் குளிர்ந்தனவே. திருச்சிற்றம்பலம். நாம் அடுத்ததாக நம்முடைய கருவூர் தேவர் அருளிய திரு இசைப்பாவிலிருந்து ஒரு பாடலை நாம் பார்க்கலாம். நம்முடைய கருவூர் தேவர் அருளிய திரைநோக்கிய சுந்தரம் அப்படிங்கிற திருத்தலத்துல அவர்கள் அருளிய பாடல் மிக அற்புதமான ஒரு கருத்தை நமக்கு தருகிறார்கள். நையாத மனத்தினனை நைவிப்பான். இறைவன் எத்தகையவன் அப்படின்னா, மணிவாசக பெருமான் சொல்வார், கல்லை நின் கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினாய் என்று குறிப்பிடுவார்.
கல்நார் உரித்த கனியே போற்றி என்று பிரிதொரு இடத்திலும் குறிப்பிடுவார். இறைவனை நினையாத நெஞ்சம் கல் நெஞ்சம் என்று பொருள். அப்படி கல் நெஞ்சாக இருக்கக்கூடிய அந்த நெஞ்சை கணிவிக்க வேண்டும் என்றால் அவன் ஒருவனால தான் அந்த நெஞ்சத்தை கணிவிக்க முடியும். அதனால அவன் நம் நெஞ்சத்தை கணிவிக்க கூடியவன் என்பதை எடுத்து இங்க காட்டுகிறார். அப்பர் சுவாமிகள் நம்முடைய பூந்துருத்தியில ஒரு அழகான பாட்டுல குறிப்பிடுவார். நில்லாத நீர் சடைமேல் நிற்பித்தானை நினையாத என் நெஞ்சை நினைப்பித்தானை என்று குறிப்பிடுவார். நெஞ்சம் பாச வலையில சிக்கி கொண்டு இறைவனை நினைப்பதற்காக கொடுக்கப்பட்ட கருவிகளை மலச்சார்பு காரணமாக அவனை நினைப்பதை விடுத்துவிட்டு உலகியல்ல இந்த சுற்றம் என்கின்ற பந்தத்திலும் மாயாகாரியமாக நிற்கக்கூடிய உலகியலிலும் சிக்கி கொண்டு நினைக்க வேண்டியவனை நினைக்காமல், வாழ்த்த வேண்டியவனை வாழ்த்தாமல், யாரை நாம் பற்ற வேண்டுமோ அவனை பற்றாமல் நாம் வேறு வேறு நிலைகள்ல கிடந்து தடுமாறி கொண்டிருக்கிறோம். அதனால நம்முடைய கருவூர் தேவர் குறிப்பிடுகிறார், இந்த நெஞ்சு நைந்து போகாது, நினைந்து நினைந்து நைந்து போக வேண்டும். நினைந்தாத்தான் நைதல் நிகழும். நினைந்து நினைந்து நைந்து நைந்து உருகி உருகி நெக்கு உள்ளம் என்று மணிவாசக பெருமான் புணர்ச்சி பத்துல குறிப்பிடுவார். அப்ப நாம் நினைத்தா போதாது, நினைந்து நினைந்து மீண்டும் 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 நினைந்து கொண்டே இருக்கும். எனவே நம்ம இறைவன் நமக்கு செய்கிற உதவியை, உபகாரத்தை ஒரு முறை நினைப்பதல்ல, திரும்ப திரும்ப நினைந்து கொண்டே இருந்தால் இந்த நெஞ்சம் நைந்து போதல் அப்படிங்கிற வகையில நெக்கு உருகி நிற்கும். எனவே இங்க நைதல் என்பது அன்பின் பொருட்டாக, இலக்கிய நோக்குல சொன்னா காதல் பொருட்டாக கண்கள்ல கண்ணீர் பெருக்கை தருவது. ஏன் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்பது வள்ளுவ பெருமானின் திருவாக்கு. அதனால நையாத மனத்தை நைவிப்பவர் யார் யாவரு அப்படின்னு கேட்டா அவர் தாங்க திரைலோக்கிய சுந்தரன் என்று திரைலோக்கி என்கிற திருத்தலத்துல இருக்கக்கூடிய அழகானவர். அவர் திரைலோக்கிய சுந்தரமாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் நமக்கு எனக்கு இதை செய்வாரா அப்படின்னு கேட்கிறார். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, என்னுடைய நெஞ்சை நைய செய்தவன் திரைலோக்கிய சுந்தரம். அப்படிப்பட்ட திரைலோக்கிய சுந்தரத்தில் இருக்கிற அந்த இறைவன் திருவீதி உலா வருகிறார். இத்தெருவே உலா வருகிற பொழுது எப்படி அவருடைய திருவோல காட்சியை காண்பதற்காக எல்லோரும் காத்திருக்க நானும் காத்து கிடக்கின்றேன். எனவே இத்தெருவே உலா போந்த பொழுது எப்ப அவரை பார்த்தனோ அப்ப இருந்து அப்படியே அவரை கண்ட நாள் தொடங்கி நமக்கு எப்போது அந்த அறிவு அவன்பால் ஈர்க்கப்பட்டதோ அந்த நாள் தொடங்கி, அதனால கண்ட பொழுதே அப்படிங்கிற வகையில அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் அப்படி கண்கள் இருந்து கண்ணீர் பெருக்கு ஏற்படுகிறது, கைகளோ குவித்து நிற்கிறது. மணிவாசக பெருமான் சொல்வார், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விளையார்களுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்பார். அதே கருத்தை தான் இங்க கரூர் தேவர் சொல்லுகிறார். அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள் என்று பாடல் இருக்கிறது. நம்ம பொருள் செய்யும் போது அருள் செய்யாயோ அப்படிங்கிறதுல அந்த செய்யாயோ அருள் என்பதை மாற்றிக்கொண்டு அந்த அருள் செய்யாயோ என்ற பொருளாக மாற்றிக்கொள்ளும். எனவே கைகள் குவித்து நின்றாலும் செய்யாயோ அருள் என்று அந்த வினா வாக்கியமாக அதை மாற்றும் பொழுது கைகள் குவித்து நிற்கின்றன, கண்கள் கண்ணீர் பெருக்கோடு நிற்கிறது, உன் காட்சியை நான் கண்டு கொண்டு நிற்கிறேன், பெருமானி அருள் செய்யாயோ என்று வேண்டுவதாக இந்த பாடல் அமையப்பெற்றிருக்கிறது. அகத்துறை பாடல்ல காட்சியை கண்டு
கண்கள்ல கண்ணீர் பெருக்கோடு நிற்கக்கூடிய நிலையை இந்த பாடல் நமக்கு புலப்படுத்துகிறது. நாம் இப்பாடலை செவி மடுப்போமாக. திருச்சிற்றம்பலம். நையாத மனத்தினை நைவிப்பான் இத்தேருவே ஐயா நீ உல போந்த அன்று முதல் இன்று வரை நையாத மனத்தினை நைவிப்பான் இத்தேருவே ஐயா நீ உல போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. திருச்சிற்றம்பலம். கருவூர் தேவருடைய மற்றொரு இசைப்பாவை நாம் பார்க்கலாம். இந்த பாடல்ல நமக்கு அவர் தருகிற செய்தி எவ்வளவு அற்புதமாக நமக்கு தருகிறார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய இறைவன் ஐந்தெழுத்து மந்திரத்தை அன்போடு கணிப்பவர்களுக்கு, யாரெல்லாம் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சம் நெக்கு உருக நினைக்கின்றார்களோ, துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் நினைமின் என்று திருஞான சம்பந்த பெருமானும், பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே என்று நம் திருநாவுக்கரசு பெருந்தகையும், மற்று பற்று எனக்கென்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று நம்பி ஆரூரர் பெருமானும், நமச்சிவாய வாழ்க போற்றியோ நமச்சிவாய பெரும் கடல் கடந்த ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே என்று மணிவாசக பெருந்தகையும், நானேவோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று நம் நால்வர் பெருமக்கள் ஐந்தெழுத்து மந்திரத்தை எவ்வளவு உயர்த்தி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை யார் கணித்து வருகிறார்களோ அவங்க தொடர்ந்து அதை சிந்திக்க அதை எப்படி சிந்திக்கணும்? அன்போடு சிந்திக்கவர். குருநாதர் கொடுத்தார், நானும் வாங்கி கொண்டேன், ஏதோ ஒன்று நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று செய்து கொண்டு இல்லாமல் அதை அஞ்செழுத்த அன்போடு சிந்திக்க வேண்டும். அது எப்படியா அன்போடு சிந்திக்கிறது? நம்ம ஏதோ சிந்திக்கத்தான் முடியுது, எப்படி அன்போடு சிந்திப்பது அப்படின்னு கேட்டா, நாள்தோறும் சொல்லி கொண்டிருந்தா அன்பாக சிந்திக்கிற வாய்ப்பு வந்துடும். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாதே, நாளும் அஞ்செழுத்து ஓதின் அரண் அடிக்கு அது அன்பு ஆகும் என்பது அப்பருடைய வாக்கு. அஞ்செழுத்து சொல்லிக்கிட்டே இருந்தா அது அன்பை கொடுத்துரும். அப்படி கொடுத்த பிறகு சொல்லும் பொழுது அன்போடு அஞ்செழுத்து ஓதுகிற நெறிக்கு வந்துருவோம். நாம் முதல்ல அஞ்செழுத்து சொல்லுவோம், நாம ஏதோ நம்ம அறிவுக்கு சொல்லிக்கிட்டு இருப்போம். மெல்ல மெல்ல அந்த அழுக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு அகன்று போக போக அன்பு வயத்துல சொல்லுகிற வழக்கம் பழக்கமாயிடும், வந்துடும் தான போல. அதனால அன்போடு அஞ்செழுத்தை சொன்னால் நமக்கு என்ன கொடுப்பார் சிவபெருமான் அப்படின்னு கேட்டா, என்னையா உனக்கு வேணும் அத்தனையும் கொடுப்பார். ஏன்னார் எவ்வளவு அழகா சொல்லுகிறார், உங்களுக்கு பொற்குவியல் வேண்டுமா எங்க சுவாமி தருவார். பொற்குவியல் மட்டுமல்ல, இன்னும் வேற என்னையா வேணும் அப்படின்னார். ஏதாவது மாட மாளிகைகள் ஏதாவது வேணுமா, அதுவும் கொடுப்பாரியா. அப்ப பொற்குவை வேண்டுமா, மாட மாளிகை வேண்டுமா, அது மட்டும் போதுமாயான்னார். இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படின்னார். வேற என்னையா வேணும்னார். பொதுவா இது உலகியில் இருக்கவனுக்கு சொல்லுகிற நிலையில ஒரு அழகான மகளிர் இருக்கணும் அப்படின்னு வேண்டினா அந்த இன்பம் வேண்டுமா, அதுவும் கிடைக்கும் யான்னார். அப்ப உலகியல் பொருளா இருக்கக்கூடிய பொன்னும் பொருளும் கிடைக்கும், மாளிகை கிடைக்கும்,
பெண்பால் இருக்கக்கூடிய இன்பமும் உனக்கு கிடைக்கும். இதுவும் இறைவன் விட்டுவிட மாட்டார், உனக்கு வேண்டியதை கொடுப்பார். ஆனா இத்தனையும் தரக்கூடிய அந்த பரம்பொருள் எத்தகையதாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அவன் வேண்டியதை வேண்டியவாறு தருகிற கற்பக பொழிலாக அவன் இருக்கிறான். அவன் தான் கங்கை கண்ட சோழேச்சரத்துல இருக்கிறான். அந்த கங்கை கண்ட சோழேச்சரத்தில் இருக்கிற பெருமான காட்டிலும் ஒரு அற்புதமான தெய்வம் இந்த உலகத்துல உண்டா அப்படின்னு கேட்கிறார். என்ன அழகா கேட்கிறார் பாருங்க. பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாய் அவர் பனை முலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. கங்கை கண்ட சோழேச்சரத்தான் எப்படிப்பட்டவன்? அற்புத தெய்வம், இதனின் மற்ற உண்டே. ஆக இதை விட சிறந்த தெய்வம் இந்த உலகத்துல உண்டா என்று கேட்கிறார். ஆம், சத்தியமாக இல்லை. இவரை விட சிறந்தவர் ஒருவரும் இல்லை. ஏன்? தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றிசைப்பார்கள் என்பது திருஞான சம்பந்த பெருமானின் திருவாக்கு. எனவே நாமை தாங்கி நிற்கக்கூடிய தலைவன், நமக்கு எப்போதும் துணை நிற்க பெருமான், தோன்றா துணையாக நிற்பவன், தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் என்று நம் பெருமக்களால் போற்றப்பெறுகிற ஒப்பற்ற தலைவர், ஒப்பாரும் மிக்காரும் இல்லான் எங்கள் இறை என்று சாத்திரம் நமக்கு பேசுகிறது. அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை காட்டிலும் இன்னொரு தெய்வம் உண்டோ? இல்லை. இதோ இசைப்பாவை செவி மடுப்போமாக. திருச்சிற்றம்பலம். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே, அன்போடு தன்னை அஞ்செழுத்தின். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே, அன்போடு தன்னை அஞ்செழுத்தின். சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு எண்டிசை கனகம். சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு எண்டிசை கனகம். பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனை முலையும். பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனை முலையும். கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேசரத்தானே. கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேசரத்தானே. திருச்சிற்றம்பலம். பூந்துருத்தி நம்பி காடநம்பி அருளிய இசைப்பாவிலிருந்து ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். அவர்கள் ஆரூர் பெருமானை கண்டு அனுபவிக்கின்ற அனுபவத்தை மிக அற்புதமாக கொடுத்திருக்கிறார். தொடங்கும் பொழுதே குறிப்பிடுகிறார், தேவர்கள் என்று தேவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, அங்க புற்றிடம் கொண்ட பெருமானாக அருள்பாலிக்கின்ற இறைவரும் அங்க சிறப்பு மூர்த்தியாக இருப்பவர் நம்முடைய விடங்க பெருமானாக, வீதி விடங்கராக தியாகராச பெருமானும் அங்கு வீற்றிருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால், இந்திரன் பூசித்த மூர்த்தி என்று போற்றப்பெறுகிற பெருமைக்குரியவர். திருமால் பூசிக்க, பிறகு திருமாலிடத்திலிருந்து இந்திரனுக்கு செல்ல, இந்திரனிடத்திலிருந்து முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர்ல கொண்டு வந்து எழுந்தருளுமாறு வைத்த மூர்த்தி தான் இன்று நாம் வணங்குகிற அந்த பெருமான். எனவே
அந்த தேவர்களை பார்த்து சொல்லுகிறார், தேவர்கள் இங்க வாங்க, பாருங்க எப்படி இருக்கிறார் சுவாமி அப்படின்னு அழகா காட்டுகிறார். இவருடைய உருவத்தை பார்த்தீங்களா நீங்க? அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது சொல்றார், யாரெல்லாம் பக்தி பெருக்கில நிற்கிறார்களோ, ஏன்னா அவன் பக்தியில அவனை எளிமையாக பெற்றுவிட முடியும். பத்தி வலையில் படுவோன் காண்க என்பது திருவாசகம். எனவே இறைவன் அன்பெனும் வலைக்குள்ள எளிமையாக அகப்படுகிற மலையாக நிற்பவர். அதனால அதை சொல்லுகிறார், அந்த தேவர்கள் இவருடைய உருவத்தை பார்த்தீங்களா, பாருங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுகிறார். யாரெல்லாம் பத்தி செலுத்துகிறார்களோ அவர்களுடைய உணர்வுல கலந்து நின்று அந்த பக்திக்கு உரியவர்கள் பருகக்கூடிய அமுதமாக இருக்கிறான். எனவே பத்தியாய் உணர்வோர் அருளைவாய் மடுத்து என்று குறிப்பிடுகிறார். அந்த அமுதத்தை வாய் மடுத்து பருகது கூடிய ஒரு அற்புதமான நிலையில அவங்கெல்லாம் அந்த ஆனந்தத்தை பருகுகிறார்கள். எனவே பருகுதோர் அமுதம் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட அந்த அமுதத்தை பருகக்கூடிய அவருக்கு எப்படி இருக்கிறார் பெருமான்? முன்ன நம்ம சொன்ன மாதிரிதான், சித்தத்தும் தித்திக்கும் தேனேன்னு பாருங்க, தித்தியாய் இருக்கும். ஆக தித்தியாக இருக்கும் அப்படிங்கிறார். இது அமுதம் பருகக்கூடிய அமுதம் தான். எப்படி? அறிவால் பருகுகிற அமுதம் இது. எப்படி பருகுவது? அறிவு இருக்கவங்க எல்லாம் பருகிட முடியுமா என்ன? இல்ல. அருள் இருப்பவர்கள் எல்லாம் அவன் அருளை கொண்டு அவன் அருளால அறிவால பருகப்படுகிற அமுதமாக இருப்பேன். மதிப்பவர் மணமணி விளக்கு என்பதனால ஐந்தெழுத்தை குருநாதனிடத்துல உபதேசமாக பெற்றவர் கணிக்கின்ற பொழுது உண்ணுகிற கனியாக இருப்பதனால அந்த அமுதம் இப்போது தித்தியாயிருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட அந்த தித்திக்கக்கூடிய அந்த சிவம் நமக்கு அருள்பாலிப்பதற்காக திருவாரூர்ல எப்படி இருக்கார் தெரியுமா? சிவம் என்கிற செம்பொருளாகவும் சக்தி என்று சொல்லக்கூடிய அம்மையாகவும் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து கொடுக்கக்கூடிய வகையில அவனே இந்த உலகத்துக்கு முதற் பொருளாக நின்று தன்னுடைய கருணை காரணமாக இந்த உலகத்தை தோற்றுவிக்கக்கூடிய வகையில அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிவுறுத்துவது திருக்களிற்றுப்படியார். எனவே தாயும் தந்தையும் இல்லாதவன் இந்த உயிர்கள் அனைத்துக்கும் தாயும் தந்தையுமாக நின்று அருள்பாலிப்பதை இந்த பாடல்ல குறிப்பிடுகிறார். சக்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனி முதலுமாய் அந்த முதற் பொருளாக நின்று அதற்கெல்லாம் வித்தாக நின்று ஆரூர்ல வீதி விடங்கராக இருக்கிறார். அவர் இங்க ஆடுகிற நடனம் என்ன தெரியுமா? அசபா நடனம் என்று அதற்கு பெயர். எனவே ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குலாவினர். அந்த நடம் எப்படிப்பட்ட நடனம் அப்படின்னு கேட்டா அசபா நடனம் என்று இதற்கு பெயர். அது என்ன அசபா நடனம் கேட்டா ரொம்ப எளிமையா நீங்க விளங்கி கொள்ளலாம். திருமால் பார்க்கடல்ல இருக்கிறார். அவரு பாம்பின் படுக்கையில இருப்பவர். அந்த பாம்பு சுவாசிக்கின்ற பொழுது அதனுடைய உடல் சுருங்கி விரியும். அப்ப சுருங்கி விரிகிற தன்மை அந்த பார்க்கடலாகிய அந்த கடல் மேல் இருக்கக்கூடிய பாம்புக்கு ஒரு இயல்பு. கடல்ல அலைகள் எப்படி இருக்கும்? அலை மேலும் கீழுமாக வந்து கொண்டே இருப்பது. எனவே மேலும் கீழுமாக செல்லுகிற ஒரு அசைவு அப்படிங்கிறவங்கள பார்க்கிறோம். அது ஒரு படகு கடல்ல சிக்கி கொண்டால் அந்த அலையில எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்படி அசைந்து போய் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதுபோல உடல் சுருங்கி விரிவதையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த பாம்பனை மேல் படுத்திருக்கும் பொழுது மேலும் கீழுமாகவும் அலையினால இந்த பக்கம் இரு புறமாகவும் செல்வதனால அதனுடைய அசைவு எப்படி இருக்குங்கிறத மனதுல கற்பனை பண்ணி பார்த்து கொள்ளுங்க. அதனாலதான் இன்னைக்கும் புற்றிடம் கொண்ட பெருமான் வீதி விளங்கராக தேருக்கு வருகிற பொழுதும் எப்பெல்லாம் திருக்காவணத்தை நோக்கி வெளியே வருகிறாரோ அப்பெல்லாம் திருக்கூத்து உண்டு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலும் கீழுமாக அசைப்பாங்க. அது அசைவது மட்டுமல்ல, மேலும் கீழுமாக. எனவே அந்த பாம்பினுடைய மூச்சு காற்றினால் ஏற்படுகிற அசைவும் கடலுடைய அலையினுடைய அசைவுமாக இரண்டையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒன்றுதான்
அசபை என்று சொல்லக்கூடிய அந்த மூச்சு காற்றினுடைய இயல்பாக இருப்பதனால இந்த நடனத்துக்கு அசபா நடனம் என்று சொல்ல பெறுவது. அத்தகைய கூத்தை நிகழ்த்துகிற பெருமான் பத்தியாய் உணர்வோருக்கு அருளை வாய் மடுத்து நிற்கக்கூடிய சிவம். அந்த அமுதத்தை நாமும் பருகுவோமாக. திருச்சிற்றம்பலம். பத்தியாய் உணர்வோர் அருளை வாய் மடுத்து பருகுதோர் அமுதம் மொத்தவர்க்கே. பத்தியாய் உணர்வோர் அருளை வாய் மடுத்து பருகுதோர் அமுதம் மொத்தவர்க்கே. தித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருவுரு இருந்தவா பாரீர். தித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருவுரு இருந்தவா பாரீர். சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனிமுழு முதலுமாய் அதற்கோர். சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனிமுழு முதலுமாய் அதற்கோர். வித்துமாயாரூர் ஆதியாய் வீதிவிடங்கராய் நடங்குலாவினரே. வித்துமாயாரூர் ஆதியாய் வீதிவிடங்கராய் நடங்குலாவினரே. திருச்சிற்றம்பலம். பூந்துருத்தின் நம்பி காடநம்பி அருளிய திரு இசைப்பாவுல தில்லையில் அருளிய பதிகத்துல ஒரு பாடல். அதுல நம்பி ஆரூரர் பெருமானும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருக்கைலாயம் சென்ற செய்தியை அவர்கள் நமக்கு அருளி செய்கிறார்கள். இரு பெருமக்களும் எப்படி கைலாயம் சென்றார்கள் என்பதை நம்முடைய குன்றை பதிவாள் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணத்துல வெள்ளானை சருக்கத்துல விரிவாக கொடுத்திருக்கிறார்கள். இறைவனை வணங்கி வருகிற நம்பி ஆரூரர் பெருமான் அஞ்சைக்களத்தில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். நாளும் வணங்கி கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருந்த நாளில் ஒரு நாள் அவர் உள்ளத்துல உலக வாழ்க்கை போதும், வெறுத்தேன் மனை வாழ்க்கை என்ற உணர்வு மேலோங்கியது. விண்ணப்பம் செய்தார். கைலையன்கண் இருக்கிற பெருமான் அவருக்கு திருமால், இந்திரன் முதலானவர்களை அழைத்து வெள்ளை யானையின் மீது அழைத்து வருமாறு பணித்தார். அவர்களும் அந்த வெள்ளை யானையோடு வந்து கோயிலின் புறத்தை காத்திருக்க வழிபாட்டை முடித்து கொண்டு வருகிறார் நம்பி ஆரூரர். அப்படி வந்த பொழுது வணங்கி அவரை வரவேற்று இறைவர் தங்களை அழைத்து வருமாறு பணித்தார் என்று சொல்ல, திருவருளை மறுப்பதற்கு அஞ்சி வணங்கி யானை மீது அமர்ந்து மேலே செல்லுகிற பொழுது தன் தோழரை உள்ளத்திலே நினைந்து பார்க்கிறார். இந்த இடத்துல எண்ணி பார்க்கணும். பறவையாரையோ சங்கிலி நாச்சியாரையோ எண்ணி பார்க்காத நம்பி ஆரூரர் தன் உணர்வில் கலந்து நிற்கிற தன் தோழராகிய களரிற்று அறிவாரை நினைந்தார். அவரோ அரண்மனையில தன் பூசை முடித்து கொண்டு கோயில் வழிபாட்டுக்கு குதிரையில் விரைந்து வந்து கொண்டிருந்தார். தன்னுடைய தோழர் யானை மீது செல்வதை பார்த்தார். குதிரையின் காதில் மந்திரம் சொன்னார். அந்த குதிரை வேகமாக மேல் நோக்கி சென்றது. மேலே சென்று கொண்டிருக்கிற வெள்ளை யானையில் இருக்கிற நம்பி ஆரூரரை குதிரையில் இருந்தபடியே வலமாக வந்தார். திருக்கைலாயம் நேர் சென்று நந்தியம்பெருமானுடைய தடை என்று சொல்லக்கூடிய காவலுக்குரிய இடத்துல குதிரை விட்டு இறங்கி தன் நண்பருக்காக காத்து நின்றார். யானை மீது அமர்ந்து செல்லுகிற நம்பி ஆரூரர் தான் என்னை முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடல் அந்தோ
ஆயினேனை பொருட்படுத்து வானினை வந்தெதிர் கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் ஒடித்தான் மலை உத்தமனே என்று பாடத் தொடங்கி நிறைவாக கைலையர் போய் அந்த பதிகத்தை நிறைவு செய்தார். இறைவனை காணப்போனார். எப்படி போகிறார் என்று சொன்னால், கன்றை பிரிந்திருக்கக்கூடிய தாயை பிரிந்த கன்றை போல கதறிக்கொண்டு பெருமானை நோக்கி செல்ல, ஊரணே வந்தனை என்று பெருமானம் அழைக்க கண்ணீர் பெருக்கோடு நின்று அழுது சொல்லுகிறார், என் நண்பர் வெளியே நிற்கிறார், அனுமதிக்க வேண்டும் என்று. எனவே விடைத்தேவரை அழைத்து அனுமதிக்க அருள் செய்ய அவரும் வந்தார். வணங்கினார், தொழுதார், அழுதார். பெருமானே, தங்கள் மீது ஒரு உலா பாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று வேண்ட கைலாய ஞான உலாவை பாடி அருள் செய்தார்கள். இருவருடைய பாடலையும் நம்மை போன்றவர்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக கைலையில் இருக்கக்கூடிய கண்ணுதர் பெருமான் இருவேறு வழியாக நமக்கு அதை கொண்டு வந்து சேர்த்தினார். அந்த வகையில அஞ்சைக்களத்துல வருணன் கொண்டு வந்து சேர்க்கவும், மாசாத்தினார் பிடவூர் என்ற ஊர்ல கொண்டு சேர்த்தவும் இரு பதிகங்களும் நமக்கு கிடைக்கப்பெற்றன. இது 12ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய விரிந்த செய்தி. ஆனால் 9ஆம் திருமுறையில நம்முடைய பூந்துருத்தி காணம்பி குறிப்பிடுகிறார். இருவரும் கைலாயம் எப்படி சென்றார்கள் அப்படின்னா, களையா உடலோடு சேரமான் ஆரூரர். சேரமானும் ஆரூரரும் தங்களுக்கு கிடைத்த இந்த உடல் கொண்டே கைலாயம் சென்றார்கள் என்று குறிப்பிடுகிறார். களையா உடலோடு சேரமான் ஆரூரன் மதம் விளையா வெள்ளானை. அந்த யானை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, மதம் விளையாத வெள்ள யானை. அந்த யானையின் மேல் கொள்ள 3ஆம் அதாவது பிறை சந்திரனை தன்னுடைய சடையில் சூடியிருக்கின்ற இறைவர் 3000 என்று சொல்லக்கூடிய அந்தணர்கள் வழிபாடு செய்கிற அம்பலத்தில் ஆடுகிற பெருமான் இந்த அருளை இரு பெருமக்களுக்கும் செய்தார். எனவே 3000வரோடு அம்பலத்தில் ஆடுகிற அந்த இறைவன் இரு பெருமக்களுக்கும் இவ்வாறு களையா உடலோடு ஆரூர் பெருமானுடைய அன்பினால கைலாயம் சென்ற செய்தியை நமக்கு அருள் செய்கிறார்கள் என்பதை இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லையினுடைய திருப்பதிகம் செவி மடுப்போமாக. திருச்சிற்றம்பலம். களையா உடலோடு சேரமானாரூரன் விளையா மதமாரா வெள்ளானை மேற்கொள்ள. களையா உடலோடு சேரமானாரூரன் விளையா மதம் மாறா வெள்ளானை மேற்கொள்ள. முளையா மதி சூடி 3000வரோடும் அளையா விளையாடும் அம்பலம் நின்னாடரங்கே. முளையா மதி சூடி 3000வரோடும் அளையா விளையாடும் அம்பலம் நின்னாடரங்கே. அளையா விளையாடும் அம்பலம் நின்னாடரங்கே. திருச்சிற்றம்பலம். கருவூர் தேவர் அருளிய திரு சாட்டியக்குடியில் ஒரு பாடல். இந்த பாடல்ல வணக்கத்தை சொல்லுகின்ற முகத்தானாகவும், பெருமானே என்னை பாதுகாப்பாயாக என்ற பொருளிலுமாக போற்றி போற்றி என்று போற்றுகிறார் கருவூர் தேவர். என்னவெல்லாம் சொல்லி போற்றுகிறார் என்று சொன்னால், பெருமானே நீ உயிர்களுக்கு அருள்பாலிப்பதற்காக இறங்கி வருகிற பொழுது எல்லாமாக இருப்பவன் நீ. ஆனா நீ உண்மையில் எல்லாம் கடந்து நிற்பவன். ஆனா உன் இறங்கி வந்த நிலையில நீ எவ்வாறு இருக்கிறாய் அப்படின்னு கேட்டா, திருமாலாக, பிரமனாக, தேவர்களாக, தேவர்களுடைய தலைவனாக. அது மட்டுமல்ல, நீ எவ்வாறு இருக்கின்றாய் என்று சொல்லும் பொழுது அழகிய கண்ணோக்கும் உடையவனாகவும் நின்று அருள்பாலிக்கின்றாய். எனவே உன்னுடைய கருணையை நினைந்து பார்க்கும்போது
நீ எங்கள் பொருட்டு இவ்வாறு இறங்கி வந்து மண்ணோடு மண்ணாய் நீரோடு நீராய் நெருப்போடு நெருப்பாய் இப்படி எல்லாமாய் கலந்து நிற்கிற நீ செங்கண் உடைய திருமாலாகவும் திசை முகனாகவும் அங்கணனாகவும் அமரனாகவும் அமரருடைய தலைவனாகவும் இருந்து அருள்பாலிக்கின்ற நீ சாட்டிய குடி என்னும் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி எங்கள் தலைவனாக இருக்கிற இறைவனே உனக்கு வணக்கம். நீ எங்களை பாதுகாப்பாயாக என்ற முறையில் வணக்கம் அப்படிங்கிற பொருளிலும் பாதுகாப்பாயாக என்ற பொருளிலும் நமக்கு இரு கருத்தை தருவதுதான் போற்றி என்கிற ஒரு சொல்லாகும். எனவே போற்றி என்றாலே இந்த இரு பொருளும் நம்ம பொருள் காண்பதற்காக இருப்பது. அந்த வகையில் ஏழு இருக்கை இறைவனே போற்றி என்று குறிப்பிடுகிறார். இந்த ஏழு இருக்கை என்று சொல்லக்கூடியது இருக்கை என்பதற்கு ஆசனம் என்று பொருள். இது வழிபாட்டு முறைகள்ல ஒவ்வொரு வகையாக நமக்கு சொல்லப்பெறும். பெரும்பாலும் கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா பஞ்சாசன வேதிகைன்னு சொல்லுவாங்க. வேதிகைன்னா இருக்கைன்னு பேர். அவருக்கு ஆமை, அரவு, சிம்மம், யோகம், தாமரை அப்படின்னு 5 இருக்கை சொல்வது எல்லாரும் நீங்க பார்க்கலாம். இதற்கு பஞ்சாசன வேதிகை என்று கோயில் குடமுழுக்கு விழாக்களில் அந்த வேள்வி சாலை அமைக்கும் பொழுது கோயிலுடைய மூலவராக இருக்கக்கூடிய பெருமானுக்கு சிறப்பு வகையால அந்த யாகத்தை வேள்விச்சாலை அமைக்கும் போது பஞ்சாசன வேதிகை என்று அமைப்பார்கள். அதற்கு மேல ஒரு 4 வகையான ஆசனம் உண்டு. அது மந்திரத்தால் அமைக்கப்பெறுவது. அது கண்ணுக்கு புலனாகக்கூடியது அல்ல. எனவே ஆமை இருக்கை போற்றி, அரவு இருக்கை போற்றி, சிம்ம இருக்கை போற்றி, யோக இருக்கை போற்றி, தாமரை இருக்கை போற்றி, அதுக்கப்புறம் சூரிய மண்டலம் போற்றி, சந்திர மண்டலம் போற்றி, அக்னி மண்டலம் போற்றி, சக்தி மண்டலம் போற்றி என்று ஒரு 4 போற்றி சொல்வது உண்டு. அந்த 9 வகையான இருக்கையும் கடந்து அந்த பெருமான் விற்றிருக்கிறார். இதை நமக்கு செய்முறையில எப்படி உணர்த்தினாங்க பெரியவங்க அப்படின்னு கேட்டா, வேள்விச்சாலை அமைக்கும் பொழுது இந்த 5க்கும் உரியதை ஆமை, பாம்பு, சிம்மம், முனிவர், தாமரை என்பதை கண்ணுக்கு புலனாகுமாறு வைத்து அந்த திருக்குடத்தை வைக்கும் போது அரிசி அமைத்து நெல் அமைத்திருப்பாங்க. அதுக்கு மேல அரிசி வைப்பாங்க. மன்னிக்கணும், முதல்ல அரிசி அமைத்து அதில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியின் மீது நவதானியம் என்கிற ஒன்றை வச்சு அதுக்கு மேல அந்த குடத்தை வச்சிருப்பாங்க. நெல் என்பது பக்குவப்படாத உயிரை குறிப்பது. எனவே இறைவன் அவங்ககிட்டலாம் வெளிப்படாம மறைந்து நிற்பார். அரிசி என்பது வெளிப்பட்டு இருப்பது. எனவே பக்குவப்பட்ட உயிரை குறிப்பது. அதற்கு மேல இந்த நவதானியம் என்பது 9 வகையான மணிகளாக அமைக்கப்பட்ட இருக்கைன்னு பேர். அதுக்காக நவமணிகளாக நவதானியத்தை வைத்து அதற்கு மேல திருக்குடங்கள் வைப்பது வழக்கம். இது செயல்பாட்டு முறையில் இருக்கக்கூடிய ஒரு வகை. ஆனா இங்க 7 இருக்கை என்று குறிப்பிடுகிறார். நம்ம இந்த கணக்குல பார்த்தோம்னா 9 இருக்கை ஆகிறது. எனவே 7 இருக்கை அப்படின்னு இந்த தளத்துல போற்றுகிறார். அது சிந்தனைக்குரியது. எனவே அந்த மாதிரி இறைவன் அந்த இருக்கை என்று சொல்லக்கூடிய 7 இருக்கை இறைவனே போற்றி என்று போற்றுகிறார். அந்த வகையில் இறைவன் எல்லாமா இருந்து என்னை காக்கிறான், அவனுக்கு வணக்கம். பெருமானே என்னை பாதுகாப்பாயாக என்று போற்றுகிறார் கருவூர் தேவர் சாட்டிய குடி. இந்த இசைப்பாவை நாம் கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். செங்கணா போற்றி, திசைமுகா போற்றி, சிவபுர நகருள் வீற்றிருந்த செங்கணா போற்றி, திசைமுகா போற்றி, சிவபுர நகருள் வீற்றிருந்த அங்கணா போற்றி, அமரனே போற்றி, அமரர்கள் தலைவனே போற்றி. அங்கணா போற்றி, அமரனே போற்றி, அமரர்கள் தலைவனே போற்றி.
சங்கணான் மறை நூல் சகலமும் கற்றோர் சாட்டிய குடியிருந்து அருளும் தங்கணான் மறை நூல் சகலமும் கற்றோர் சாட்டிய குடியிருந்து அருளும் எங்கள் நாயகனே போற்றி எழிருக்கை இறைவனே போற்றியே போற்றி எங்கள் நாயகனே போற்றி எழிருக்கை இறைவனே போற்றியே போற்றி இறைவனே போற்றியே போற்றி. திருச்சிற்றம்பலம். கருவூர் தேவர் அருளிய தில்லை இசைப்பாவிலிருந்து மேலும் ஒரு பாடலை நாம் பார்க்கலாம். இந்த பாடல்ல இறைவனை போற்றுகிற பொழுது மிக அற்புதமாக போற்றுகிறார். இறைவனுக்கு தோழர் என்று சொன்னால் குபேரன் என்று சொல்லக்கூடியவன் தோழனாக இருப்பவன். எனவே இறைவனுக்கு குபேரனுடைய தோழனே என்ற ஒரு பெயர் உண்டு அவருக்கு. அவர் நமக்கு இன்பத்தை செய்யக்கூடியவன் அப்படின்னு அவனுக்கு பெயர். அதனால அவனுக்கு சங்கரன் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. அவர் மூவிலை சூலத்தை தன் கையில் ஏந்தி நிற்கக்கூடிய பெருமான், அருள் செய்வதில் மலையாக நிற்பவன். எனவே அவன் தானு என்று போற்றுகிற சிறப்புக்குரியவனாக இருப்பவன். அது மட்டுமல்ல, அவன் வைரத்தூணாக கனக நற்தூணாக நிற்கக்கூடிய தலைவனாக நிற்கிறான். கற்பகத்தின் கொழுந்தாக நிற்கிறான். கற்பக கொழுந்தாக மட்டும் அல்ல, அவன் கரும்பாகவும் இருக்கிறான். எனவே அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா கரும்பாக இருக்கிறான். இங்க கரும்பு என்கிற பொழுது ஒரு ஆழமான கருத்து உண்டு. அது சாத்திர நோக்கில் அதற்கு ஆழமான கருத்து வேறு. அதாவது நமக்கு யோக நெறி அல்லது நம்முடைய சித்தாந்த நெறியில சொல்லணும்னா, நமக்கு இறைவன் துரியம் துரியாதீதம் கடந்து நிற்கக்கூடிய இறைவன். சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று நமக்கான நிலைகள் 5 நிலை. நனவிலும் இந்த 5 நிலை உண்டு. அதே சமயத்துல சுத்த நிலைக்கு போகும் பொழுதும் இந்த 5 நிலை உண்டு. எனவே உடம்போடு கூடிய காலத்தில் உலகியலிருந்து நாம உறக்கத்துக்கு செல்லும் பொழுது இந்த நிலைகளுக்கெல்லாம் உட்படுவோம். விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது, உலகத்தை கண்ணுறுகிற பொழுதும் இந்த 5 நிலைக்கு உட்படுவோம். இறைவனை அனுபவிக்க தொடங்குகிற சுத்த நிலையிலும் இந்த அனுபவம் உண்டு. அதை அனுபவிக்கிற அந்த நிலையை சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அந்த அனுபவம் இடையீடுபடாமையாக இருக்கும். நாம கரும்பு சாப்பிடுகிற பொழுது இடையிடையே கணுக்கள் வந்து நிற்கும். அந்த இன்பத்துக்கு இடையூறாக நின்று இருக்கும். அதுதான் நாம உலகில பார்க்கக்கூடிய கரும்பு. ஆனா இது எப்படிப்பட்ட கரும்பு அப்படின்னா, கணுவுரா கரும்பாக நின்று இன்பத்தை தந்து கொண்டிருப்பது. எப்போது பருகினாலும், எவ்வளவு பருகினாலும் இன்னும் 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 என்கிற இன்பத்தை தருவதனால இங்க சொல்லும் பொழுது நம்முடைய கருவூர் தேவர் குறிப்பிடுகிறார், அவர் கற்று அனுபவிக்கக்கூடியவர்களாக அனுபவிக்கப்படுகிற கரும்பாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் பாவம் இல்லாதவனாக இருக்கிறான். அனகன் என்று குறிப்பிடுகிறார். அனகன் அப்படின்னா பாவம் இல்லாதவன். அது மட்டுமல்ல, விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் தந்தையாக நிற்கிறான். அவன்தான் அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டு ஆடிக்கொண்டிருக்கிற பெருமானே, உன்னை என்னுடைய நெஞ்சின் உள் நான் உன்னை அனுபவிக்குமாறு, நம்ம முன்ன சொன்ன மாதிரி நுகருமாறு நுகரே, பாடுமாறு பாடே. பாருங்க, இங்க நுகருமாறு நுகரே, நான் உன்னை நுகர வேண்டும் அப்படின்னு நுகர்தல் அனுபவிக்க வேண்டும். நான் உன்னை அனுபவிக்க நீ எனக்கு அனுபவத்தை கொடு, நான் உன்னை அனுபவிக்குமாறு எனக்கு அனுபவத்தை கொடு என்று வேண்டுகிறார் நம்முடைய கருவூர் தேவர். எனவே நுகருமாறு நுகரே, அனுபவிக்குமாறு நீ அருள் செய்யணும். நான் உன்னை அனுபவிப்பதற்கு
அனுமதிக்க வேண்டும். அப்ப என்ன, நான் உன்னை அனுபவிக்க எனக்கு அருள் செய் என்று இந்த பாடல்ல வேண்டி நிற்கிறார். எனவே அந்த பெருமான் நமக்கு எவ்வாறு இருக்கிறார்? நெஞ்சினுள் இனிதாக இருப்பவன், நாம் நுகருமாறு நுகர வேண்டும் என்று அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். எனவே அவன் அருள் இருந்தால்தான் அவனை நாம் நெஞ்சினுள் நுகர முடியும் என்று எடுத்துச் சொல்லுகின்ற இசைப்பா இப்பாடலை செவிமடுக்கலாம். திருச்சிற்றம்பலம். தனதண்ணல் தோழா சங்கரா சூலபாணியே தாணுவே சிவனே. தனதண்ணல் தோழா சங்கரா சூலபாணியே தாணுவே சிவனே. கணகணல் தூணே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே. கணகணல் தூணே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பேர். அனகனே குமர விநாயக சனக அம்பலத்தமரர் சேகரனே. அனகனே குமர விநாயக சனக அம்பலத்து அவரர் சேகரனே. நுணகழல் இணையன் நெஞ்சினுள் இனிதாய் தொண்டனேன் நுகருமா நுகரே. நுணகழல் இணையன் நெஞ்சினுள் இனிதாய் தொண்டனேன் நுகருமா நுகரே. திருச்சிற்றம்பலம்.